வணக்கம். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய கே.என். நேரு வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நேற்று இரவு அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிடியில் இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எடுத்து வருகிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் வாரத்திற்கு இருமுறை சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வந்து கையொப்பம் இட வேண்டும். அவர் வெளிநாட்டிற்கோ அல்லது வெளியூருக்கோ செல்ல முடியாத ஒரு சூழலும் தற்பொழுது சென்னையில் ஒரு பிரபல ஹோட்டலில் தங்கியுள்ளார். குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் சில வாக்குமூலத்தை கொடுத்துவிட்டு தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனும் கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கும் பொழுது மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் செய்த சில முறைகேடுகள் கே.என். நேரு அவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக வழக்கு தற்பொழுது திசை திரும்பியிருக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கே.என். நேரு அவர்களது வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மட்டும்தான் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு சிறையில் இருந்தாலும் அவர்கள் வெளிவந்தவுடன் தியாகியாக மாறிவிடுவார்கள். அது திமுகவில் மட்டும்தான் சாத்தியம். அடுத்த தியாகியாக தற்பொழுது கே.என். நேரு அவர்கள் இருப்பார் என்று கூறப்படுகிறது. நேற்று இரவு முழுவதும் செந்தில் பாலாஜி அவர்கள் வருகையொட்டி சென்னையில் குறிப்பாக புழல் சிறையில் ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலும் அதில் 2 நபர்கள் உயிரிழந்ததாக தகவல்களும் வெளியாகியுள்ளது. தற்பொழுது திமுகவில் இருந்து யாரேனும் சிறைக்கு சென்று அவர்கள் திரும்பி வந்தால் தியாகி என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில்தான் இப்பேற்பட்ட கொடுமை எல்லாம் தமிழகத்தில் மட்டும்தான் நடக்கும். அடுத்து கே.என். நேரு வீட்டில் சோதனை நடத்தினால் நிச்சயமாக பல கோடி பதுக்கி வைக்கப்பட்ட பணம் கிடைக்கும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அவரது பண்ணை வீட்டில் 2 கிணறுகள் இருப்பதாகவும் அந்த கிணற்றில் முழுவதுமாக பணத்தை மறைத்து வைத்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. கே.என். நேருவின் பண்ணை வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்தினால் உண்மை வெளிவரும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. திமுக அமைச்சர்களிடம் அடுத்தடுத்த சோதனைகள் நடத்தினால் நிச்சயமாக தமிழகத்தில் வறுமையே இருக்காது என்ற ஒரு தகவல்களும் வெளியாகியுள்ளது. திமுகவின் கோபாலபுர குடும்பத்திலும் அடுத்து சோதனைகள் நடத்த வேண்டும் என்று உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது கே.என். நேரு அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் பாஜகவின் மீது பழி போடுவதற்கு ஒரு கும்பல் திரண்டு வரும். அவர்களுக்கு உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.